அவர்கள் உங்களை விட அதிகமாக தொழுகையிலே ஈடுபடுவார்கள், உங்களை விட அதிகமாக நோன்பு வைப்பார்கள், உங்களை விட அதிகமாக தக்காத்து கொடுப்பார்கள், உங்களை விட அதிகமாக அல் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். லா யுஜாவிது தராகீஹிம் என்றாலும் அவர்கள் ஓதிய அந்த அல் குர்ஆன் அவர்களுடைய தொண்டைக்கு கீழால் இறங்காது. என்று கூனமினத்தில் கமா எம்பருக்கு சஹ்மு மினர் ரமியா, வில்லில் இருந்து அம்பு எவ்வாறு பாய்ந்து செல்லுகிறதோ அதே போன்று அவர்கள் ஈமானை விட்டு மார்க்கத்தை விட்டு விரண்டோடுவார் என்று முஹம்மது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். எந்த இபாதத்தை செய்தாலும், எந்த வணக்கம் புரிந்தாலும், நாங்கள் எவ்வளவுதான் தொழுதாலும் கூட அந்த தொழுகை முஹப்பத்தின் மூலமாக ஏற்பட வேண்டும். அந்த தொழுகை அல்லாஹ்வுடையும் அல்லாஹ்வின் தூதருடைய நேசத்தின் மூலமாக ஏற்பட்டால் தான் அவைகள் சீராகும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு தஆலா துர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் இருக்கின்றார்களே, 25 வருட காலம் அவர்கள் தவம் இருந்தார்கள், தரைகளிலே தவம் இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இஷாவுக்கு எடுத்த உளுவுடன் சொபுகளுடைய தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு வணக்கம் புரிந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இஷாவுக்கு எடுத்த அந்த உளுவுடன் அல் குர்ஆனை ஓத ஆரம்பித்து சாருடைய வேளையிலே ஒரே காலிலே உட்கார்ந்து சாரு நேரம் வரைக்கும் அல் குர்ஆனை முழுமையாக ஓதி தமாம் செய்திருக்கிறார்கள். गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर. अल्हम्दुलिल्लाहिल अज़ीमिल क़ुद्रति वशान, शदीदिल बतशी वल बरहान, हाफ़िज़ुद्दीन वल क़ुरआन, माशा अल्लाहु कान वमा लम यशअ लम यकुन, ला हौला वला कुव्वता इल्ला बिल्लाह, इन उरीदु इल्ला लिस्सलाह मस्ततअतु वमा तौफीकी इल्ला बिल्लाह अलैहि तवक्कलतु व इलैहि उनीब. अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन अल फातिहि लिमा उग़लिका वल ख़ातिमि लिमा सबक़ वन नासिरिल हक़्क़ बिल हक़्क़ि वल हादी इला सिरातिकल मुस्तक़ीम व सल्लल्लाहु व सल्लम अला सय्यिदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि हक़्क़ क़द्रिहि व मिक़दारिहिल अज़ीम. अम्मा बअद, क़ाल अल्लाहु तआला फ़ी महकमिहि तंज़ील व फ़ी फ़ुरक़ानिहिल मजीद, बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. अला इन्ना औलिया अल्लाहि ला खौफुन अलैहिम व ला हुम यहज़नून, अल्लज़ीना आमनू व कानू यत्तक़ून, लहुमुल बुश्रा फ़िल हयातिद दुनिया इला आखिरिल आया. ஸதक़ல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம். புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம். நீ தனித்தவன், இணை துணை அற்றவன், சகல படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிக்க கூடியவன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் ரசூலே அக்ரம், நூரே முஜஸ்ஸம், சர்வரே து ஆலம், தாஜிதாரே ஹலம், நெஞ்சில் நிறைந்த கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதிலும், இந்த இடத்திலே சமாதியுட்டு எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஷேகுல் காமில் சையீத் ஷிஹாபுத்தீன் வலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும், எல்லா மஷாயிகுமார்கள் பேரிலும் உண்டாவதாக என வேண்டியவனாய், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் அருள் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நல்லாசையும் நமது ஆத்மீக குருநாதர்களுடைய ஆசீர்வாதமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இந்த தர்கா ஷரீஃபின் தலைவர், ஓய்வு பெற்ற அதிபர் சித்திக் தேர் அவர்களை விழித்தவனாய், அகில இலங்கை சூபிச ஆன்மீக பேரவையின் தலைவர் டாக்டர் அல் ஹாஃபில் அப்துல்லா நூரி அன்னவர்களை விழித்தவனாய், அகில இலங்கை சூபிச ஆன்மீக பேரவையின் ஆலோசகரும்
கொழும்பு மஜ்லிஸுல் உலமாவின் செயலாளரும் இரத்மலானி தாலையன் பாவா ஜும்மா மஸ்ஜிதின் தலைமை இமாம் அல்ஹாஃபில் மௌலவி சிராஜுத்தீன் நஜாஹி அவர்களை விழித்தவனாகவும், கல்முனை ஃபாத்திமத்து ஸஹ்ரா மகளிர் அரபு கல்லூரியின் முதல்வர் அல் உஸ்தாத் AR சஃபா முஹம்மது நஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்களை விழித்தவனாய், அனைத்து உலமாக்கள், வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், சகோதரர்கள், மேடையிலே விட்டிருக்கின்ற எல்லோரையும் ஒரே கண்ணிலே விழித்தவனாய் என் உரையை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் எல்லாம் ஒரு சிறப்பான மஜ்லிஸிலே இருந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய இறை நேசர்கள் எங்கெல்லாம் ஞாபகப்படுத்தப்படுகிறார்களோ, அல்லாஹுடைய நல்லடியார்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த இடத்துக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்து இறங்கிக் கொண்டு இருக்கிறது என்று பேரொழியாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய அருள் நிறைந்து சொலிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு அவையிலே நாம் எல்லாம் விட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நல்லடியார்களுடைய பொருட்டினால் எங்களுடைய எல்லா விதமான ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வானாக. அருமையான பெருமக்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஹுமா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்திலே அல்லாஹு அல்லாஹு என்று சொல்லக்கூடியவர் இருக்கும் வரைக்கும் இந்த உலகம் நிலைத்து கொண்டே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவர்களைத்தான் நாங்கள் அவுலியாக்கள் என்று சொல்லுகிறோம். இந்த இறைநேசர்கள், அல்லாஹுடைய விலாயத்தை பெற்ற இந்த நல்லடியார்கள், இவர்களுடைய அகமியத்தை பற்றி பேசுவதற்காக வேண்டி இந்த இடத்திலே நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அகமியம் என்றால் என்ன என்பதை தமிழ் அகராதியிலே நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது பல்வேறுபட்ட அர்த்தங்களில் ஒன்று அந்தரங்கம் என்று சொல்லுவார்கள். அதையும் தாண்டி ஒரு படி மேலே சென்று பார்க்கின்ற பொழுது அகமியம் என்பதற்கு அந்தரங்கம் என்றால் இறை காதல் என்று அதற்கு ஒரு படி மேல் அகராதி நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இதனுடைய தத்துவம் என்ன என்று பார்க்கின்ற பொழுதோ, ஒரு மனிதன் பரிபூரணத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதர் விலாயத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், இறை நேசர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், அந்த இறை நேசர்கள் அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசம் வைத்த காரணத்தினால் அவர்கள் உயர்ந்த தரஜாக்களை அடைந்தார்கள் என்று சுன்னாக்கள் குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களாக இறைநேசத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் பெருமக்கள் அதற்கு இரண்டு வழிகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒன்று, நாங்கள் மதரசாக்களில் சென்று கால் மடித்து உஸ்தாதுமார்களிடத்திலே அறிவை கற்று அந்த கற்ற அறிவை கொண்டு நாங்கள் அமல் செய்தோம் என்று சொன்னால், மன் அலிம பிமா மன் அமில பிமா அலிம வர்ரஸஹுல்லாஹுல் இல்ம மாலம் யஅலம். ஒரு மனிதர் தான் கற்ற அந்த அறிவை கொண்டு அமல் செய்து பயிற்சி எடுத்தால், அதை கொண்டு அவன் அமல் செய்து அல்லாஹுவை நெருங்கிக் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வர்ரஸஹுல்லாஹுல் இல்ம மாலம் யஅலம், அவன் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு அல்லாஹ் வராசத்தாக அனந்தரமான இல்முகளை கொடுக்கிறான். அல்லாஹ் இல்முல் லதுன்னி என்று சொல்லுகிறோம். இன்னொரு முறையிலே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு விலாயத்தை லதுன்னியத்தான இல்மை கொடுக்கிறான். இறை நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால்
அவர் மதரசாக்களில் சென்று படித்தது கிடையாது. டிரெக்டாகவே அல்லாஹ் அவருக்கு அவர் மீது அருட்கருணை கொண்டு அவருக்கு இல்காமியத்தான அறிவுகளை கொடுத்து அல்லாஹ்வுடைய இறை நேசத்தை பெற்ற நிறைய நல்லடியார்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நம் அனைவருக்கும் தெரியும், மாபெரும் ஒரு அறிவு கடலாக இருந்திருக்கிறார்கள். மௌலானா ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சிரேஷ்டமான ஒரு கிதாபு தான் மஸ்னவி ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்தை அவர்கள் சிட்டியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மாபெரும் அறிவு ஞானியாக இருக்கிறார்கள். மக்களுக்கு மத்தியிலே மார்க்க உபதேசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லோரும் அவர்கள் சிட்டியிலே போற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கிராமப்புறத்தில் இருந்து குருதி என்று சொல்லக்கூடிய வங்கிசத்தை சேர்ந்த, குருதி வங்கிசம் என்று சொன்னால் அந்த வம்சத்தினர்கள் எந்த விதமான அறிவிலே பின்தங்கியவர்கள், எந்த விதமான அறிவும் கொடுக்கப்படாதவர்கள், நாகரீகம் அற்ற ஒரு சமுதாயம் தான் குருதி வம்சம் என்பது. அந்த வம்சத்தில் இருந்து, பாரிசி மொழி பேசக்கூடிய அந்த வம்சத்தில் இருந்து ஒரு கூட்டத்தினர்கள் பல்க் நாட்டுக்கு, பல்க் தேசத்துக்கு மௌலானா ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழுகின்ற அந்த அவர்களுடைய ஊருக்கு வருகிறார். வந்து ஒரு குளக்கரையிலே இருந்து அவர்கள் ஞான போதனைகள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அவர் கால் மடித்து எந்த ஒரு மதர்சாவுக்கும் சென்று அறிவு படித்தவர் கிடையாது. அவரிடத்திலே மௌலானா ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தை பரக்கத்திற்காக வேண்டி கையிலே கொடுக்கிறார்கள். நாயகமே, இதனை பாருங்கள் என்று பெரியாருக்கு மரியாதை கொடுத்து பரக்கத்திற்காக வேண்டி கொடுக்கிறார்கள். அந்த கிரந்தத்தை வாங்கிய ஷம்சு தப்ரீஸி என்று சொல்லக்கூடிய ஷம்சு தப்ரீஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குருதி வம்சத்துக்கு தலைவராக இருக்கிறார்கள். ஞான போதனை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய கையிலே அந்த கிரந்தத்தை கொடுத்த பொழுது அதனை அவர்கள் எடுத்து அப்படியே குளத்திலே போட்டு விடுகிறார்கள். நாயகமே, என்னுடைய இந்த கிரந்தத்தை, அறிவு பொக்கிஷமான இந்த கிரந்தத்தை நீங்கள் குளத்திலே தூக்கி வீசி விட்டீர்களே, எரிந்து விட்டீர்களே என்று கேட்ட பொழுது, கிரந்தத்தில் தானே உங்களுடைய அறிவு இருக்கிறது, மாறாக உங்களிடத்தில் அறிவு கிடையாதா? இந்த கிரந்தம் தான் உமக்கு வேண்டுமா என்று சொல்லிவிட்டு அந்த குளத்திலே பக்கம் கையை நீட்டுகிறார்கள். குளத்தின் உள்ளே கிடந்த அந்த புத்தகம் மீண்டும் அவர்களுடைய கையிற்கு வருகிறது. எடுத்து கொடுக்கிறார்கள். இதோ நீங்கள் கேட்ட இதோ உங்களுடைய ஷரீஃப் என்று சொல்லுகிறார்கள். இருந்த அவர்களுடைய மாணவர்கள் எல்லாம் மௌலானா ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதிர்ச்சியில் உச்சரத்திலே மேலெல்லாம் புலரித்து போய்விட்டது. அதற்கு பின்னால் ஷம்சு தப்ரீஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவர்கள் பைஅத்து செய்து ஞான தீட்சை பெற்று பைஅத்து பெறுகிறார்கள். அவர்களுடைய சீடர்கள் எல்லாம் இதனை தாங்கிக் கொள்ளாமல் ஒரு தராதரம் அற்ற ஒருவரிடத்திலே எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் பாடபோதனைக்காக அவருக்கு பைஅத்து செய்கிறார்களே, இவருடைய அறிவு எவ்வாறு இருக்கும் என்பதை அவர்கள் சோதிப்பதற்காக வேண்டி அவர்கள் மாலை நேரத்தில் அவரை சந்திப்பதற்காக செல்லுகிறார்கள். ஷம்சு தப்ரீஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சென்ற நேரத்தில் அவர்கள் பாரிசு மொழி பேசக்கூடியவர்கள். மௌலானா ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய 10,000 மாணவர்களிலும் 10 பேரை தேர்ந்தெடுத்து அங்கே அவர்கள் செல்லுகிறார்கள். அந்த 10 பேர்களும் 10,000 மாணவர்களில் பிறகு எடுக்கப்பட்ட 10 பேர்களும் என்ற அளவுக்கு முத்துக்களை சுமந்திருப்பார்கள்.
தங்களுடைய மௌலானா உஸ்தாத் மௌலானா ரூமி அவர்கள் குர்ஆனுக்கு தஃப்சீர் கொடுத்த அதே விளக்கத்தை இவர்கள் தருவாரா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி மாலையிலே சென்று அவர்களிடத்திலே அரபியிலே கேள்வி கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அரபு மொழியை பேசவில்லை, நாளை காலையிலே வரும்பாறு சொல்லுகிறார்கள். மறுநாள் காலையிலே செல்லுகிறார்கள். சென்று அவர்களிடத்திலே தங்களுடைய உஸ்தாத் மௌலானா ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட அவர்கள் சொல்லித் தந்த அந்த விளக்கங்களை சொல்லுவாரா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அல் குர்ஆனில் இருந்து அவர்கள் அதற்கு 10 விதமான பதில்களை அரபு மொழியிலே சொல்லுகிறார்கள். அதனை அனைத்தும் 10 விதமான அனைத்து அந்த 10 விளக்கங்களும் இவர்கள் சொல்லிக் கொடுத்த விளக்கமாக இருக்கிறது. அதனையும் தாண்டி 11, 12, 13, 14, 15 இப்படியாக விளக்கங்களை நீட்டிக்கொண்டே செல்லுகிறார்கள். அரபு மொழியிலே அவர்கள் அந்த எல்லாத்துக்குமே பதில் கொடுத்து கொண்டு விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் மாணவர்கள் எல்லாம் திகைத்து போய் கேட்கின்றார்கள், நீங்கள் அரபு மொழியை பேசாதவர்களே, எப்படி நீங்கள் அரபு பேசுகிறீர்கள்? அம்சைத்து குருதியன் வஅஸ்பஹது அரபியா, நான் நேற்று குருதியாக இருந்தேன், இன்று நான் அரபியாக மாறியிருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இது அல்லாஹ் தன்னுடைய உழைப்பினால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற அறிவு. இந்த இல்மை பெற்றவர்கள், இந்த அறிவை பெற்று விலாயத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் தான் நாங்கள் இந்த இடத்திலே கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய எல்லா நல்லடியார்களுமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பற்றி, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் அந்த ஆன்மீகத்தை எப்படி அடைந்தார்கள், ஆன்மீக அறிவை அந்தரங்கத்தில் எப்படி பெற்றுக் கொண்டார்கள் என்பதை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல விதமான ஹதீஸின் அடிப்படையிலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பல ஹதீஸ் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய நல்லடியார்கள், என் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இறைவன் சொன்னதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸியிலே சொல்லுகிறான், புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்ற செய்தி, என்னுடைய நல்லடியார்களை யாராவது விரோதம் கொண்டால், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், என்னுடைய இறைநேசர்களை யாரெல்லாம் விரோதம் கொள்ளுகிறாரோ அவருடன் நான் போருக்காக வேண்டி யுத்த பிரகடனம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு, வமா தகர்ரப இலையல் முத்தகர்ரிபூன், என்னுடைய நல்லடியார்கள், என்னை நெருங்கக்கூடியவர்கள் என்னை நெருங்கிக் கொண்டே இருந்தார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? நபிலான வணக்கங்களை கொண்டு என்னை அவர்கள் நெருங்கிக் கொண்டே இருந்தார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா உஹிப்பஹு, அவர்களை நாம் நேசம் வைக்கும் வரைக்கும், அந்த அடியானை நான் நேசம் வைக்கும் வரைக்கும் அவர்கள் நல் வணக்கங்கள் புரிந்து கொண்டே, நபிலான வணக்கங்கள், உதரியான வணக்கங்கள், எல்லா இபாதத்திலும் அவர்கள் முன்னுரிமையாக இருந்து கொண்டே இருந்தார்கள். அவுலியாக்கள் என்பவர்கள் எல்லா விதமான வணக்கத்தையும் சீராக ஷரீஅத்துடைய எல்லா வணக்கத்தையும் பரிபூர்ணமாக செய்து அல்லாஹ்வுடைய விலாயத்தை பெற்றிருக்கிறார்கள். உமர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து தங்களுடைய கடைசி ஹஜ்ஜிலே கிட்டத்தட்ட 90,000 சஹாபாக்களுக்கு மத்தியில், இன்னும் ஒரு ரிவாயத்தின்படி 1,24,000க்கும் அதிகமான சஹாபாக்கள் அதிலே கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அனைவருக்கும் மத்தியில ஒரு நீண்ட உபதேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அந்த நீண்ட அந்த உபதேசத்திலே ஒன்று, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் இறை நேசர்களுடைய அடையாளங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எப்படி தெரியுமா? வஹும் முஸல்லூன, அவர்கள் அல்லாஹ்வை தொழக்கூடியவர்கள்.
அல்லாஹ்வை அதிகம் அதிகம் தியானம் செய்யக்கூடியவர்கள், தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கினவர்கள். அல்லாஹ் கடமையாக்கிய ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்றியவர்கள், ரமலான் மாதத்திலே நோன்பு வைத்தவர்கள், நன்மையை எதிர்பார்த்து நோன்பு வைத்தவர்கள், அதே போன்று ஜகாத்தை நிறைவேற்றியவர்கள், எல்லா கடமைகளையும் செய்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய இறை நேசர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஹுமான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து சொல்லுகிறார்கள். ரோதரா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு தஆலா துர்ருல் அதீஸ் அன்னவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் தங்கள் 25 வருட காலம் அவர்கள் தவம் இருந்தார்கள், தரைகளிலே தவம் இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இஷாவுக்கு எடுத்த உளுவுடன் சொபுகளுடைய தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு வணக்கம் புரிந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இஷாவுக்கு எடுத்த அந்த உளுவுடன் அல் குர்ஆனை ஓத ஆரம்பித்து சாருடைய வேளையிலே ஒரே காலிலே உட்கார்ந்து சாரு நேரம் வரைக்கும் அல் குர்ஆனை முழுமையாக ஓதி தமாம் செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய இபாதத்திலே ஆர்வம் ஆசை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த அவுலியாக்கள் அந்த அந்தரங்கத்தை அடைந்தது, அகமியத்தை அடைந்தது அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நேசம் வைத்தது. அல்லாஹ்வை அதிகம் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்து, அல்லாஹ்வை இபாதத்து செய்து, அவர்கள் தொழுகை எல்லா விதமான கடமைகளையும் நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த நெருக்கத்தை பெற்றதன் நிமித்தம் தான் அந்த அவர் என்னை நெருங்கிவிட்டால் நான் அவரை நேசம் வைத்து விடுவேன், அவரை நாம் நேசம் வைத்து விட்டால் குன்து தமஉல்லதி யஸ்மஉ பிஹி வபஸரஹுல்லதி யுப்சிரு பிஹி வயதஹுல்லதி யுப்திசு பிஹா வரிஜுலுல்லதி யும்சி பிஹா. அவர் நடக்கும் காலாக, பிடிக்கும் கரமாக, கேட்கும் செவியாக, அவர் முழங்கும் நாவாக, அவர் எது கேட்டாலும் அவருக்கு நான் கொடுப்பேன், அவர் பார்க்கும் பார்வையாக நான் மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால், இதன் மூலமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றதன் மூலமாக. அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய நேசத்தை பெற்று எங்களுடைய அமல்கள் இபாதத்துக்கு செய்ய வேண்டும். அவருடைய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வையும் நேசம் வைத்து அவர்களை நாங்கள் அதிகம் அதிகம் எங்களுடைய உயிரை விட நேசம் வைத்து நாம் இபாதத்தை செய்கின்ற பொழுதுதான் எங்களுடைய இபாதத்துக்கள் எல்லாம் சீராகிறது, எங்களுடைய ஈமான் எல்லாம் பரிசுத்தம் அடைகின்றது, நமக்கு நாளை மறுமையிலே அது விமோசனத்தை பெற்றுத் தருகின்றது. அருமையானவர்களே, கைபர் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. கைபர் யுத்தம் நடைபெறுவதற்கு முந்தைய தினத்திலே ஹுமான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்ன தெரியுமா? லஉதியன்னர் ராயத கதன் யுஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு வ யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு. நாளை நடைபெறக்கூடிய அந்த கைபர் யுத்தத்திலே, அந்த யுத்தத்துக்கு அதனுடைய கொடியை நான் ஒரு மனிதனுக்கு கொடுப்பேன். அவர் யாரு தெரியுமா? யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் இவர் நேசம் வைத்தவர். மாத்திரம் அல்ல, அல்லாஹ்வும் அவனது ரசூலும் அந்த ஆளை நேசம் வைத்திருக்கிறார். இரு பக்க நேசமும் பெற்றவர். அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பெற்றிருக்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசத்தையும் பெற்றிருக்கிறார். இவரும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசம் வைத்திருக்கிற ஒரு ஆளுக்கு நாளைய தினம் நான் கொடியை கொடுப்பேன் என்று ஹுமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன நேரத்தில் எந்த விதமான பதவிக்குமே ஆசைப்படாத உமருல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் ஆசை வைத்தார்கள், மேலெண்ணம் வைத்தார்கள். ஆகா,
அந்த கொடியை எனக்கு தந்துவிடக் கூடாதா? ஏன்? எதற்காக வேண்டி? அல்லாஹுடையும் அல்லாஹ்வின் தூதருடைய நேசத்தை பெற்றிருக்கிறார்களே, அந்த நேசத்துக்காக வேண்டி எந்த அளவுக்கு அவர்கள் முந்திக்கு இருக்கிறார்கள். மறுநாள் காலையில கேட்கிறார்கள், ஐனா அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே என்று கேட்கிறார்கள். சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் நோய்வாய்ப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து வரப்பட்டு அவர்களுடைய கண்ணிலே முபாரக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிர் நீரை அப்படியே தேய்க்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்தின்படி அவர்கள் உமிழ்கிறார்கள். அவர்களுடைய கண் வருத்தம் நீங்குகின்றது. எந்த அளவுக்கு என்றால் அவர் மரணிக்கும் வரைக்கும் அவருக்கு கண் வலியே ஏற்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பூமான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேசத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய இறை நேசத்துடைய அந்தரங்கம் என்பது அவர்கள் அகமியத்தை பெற்றிருக்கிறார்கள். எதனை பெற்றிருக்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதருடையவும் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அவர்கள் பெற்றதனால் தான் இந்த அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் எந்த இபாதத்தை செய்தாலும், எந்த வணக்கம் புரிந்தாலும், நாங்கள் எவ்வளவுதான் தொழுதாலும் கூட அந்த தொழுகை முஹப்பத்தின் மூலமாக ஏற்பட வேண்டும். அந்த தொழுகை அல்லாஹ்வுடையும் அல்லாஹ்வின் தூதருடைய நேசத்தின் மூலமாக ஏற்பட்டால் தான் அவைகள் சீராகும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கனிமத்து பொருள், ஒரு கனிமத்து பொருட்களை பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில பங்கு வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதனை பங்கு வைத்துக் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் பூமான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்தில் ஒரு முனாஃபிக்கு சொல்லுகிறார், யா முஹம்மது, ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பங்கு வைப்பதில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பங்கு வைக்கின்றீர்கள், நீதமாக பங்கு வையுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னமா அதிலு ஃபமையா அதில், நான் நீதம் செலுத்தவில்லை என்றால் எனக்கு பின்னால் யார்தான் நீதமாக பங்கு வைப்பார்கள், நீதம் செலுத்துவார்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு சொல்லுகிறார்கள். சபையில இருந்த ஒரு ரிவாயத்தின்படி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு ரிவாயத்தின்படி உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொதித்து எழும்பி சொல்லுகிறார்கள், ரஅனி யா ரசூலல்லாஹ் அத்ரிபு உனுக ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை நான் துண்டிக்கிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட நேரத்தில் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பொறுமையுடன் சொல்லுகிறார்கள், அவரை பாருங்கள், அவர் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டு இருப்பார். அவர் பார்த்தால் தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இவர்களுடைய பிச்சலத்திலே தோன்றுவார்கள், இவர்களுடைய பிச்சலம் கியாமம் வரைக்கும் இருக்கும். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுடைய அடையாளங்களை, முனாஃபிகீங்களுடைய அடையாளங்களை சொல்லுகிறார்கள். உங்களை விட அதிகமாக தொழுகையிலே ஈடுபடுவார்கள், உங்களை விட அதிகமாக நோன்பு வைப்பார்கள், உங்களை விட அதிகமாக தக்காத்து கொடுப்பார்கள், உங்களை விட அதிகமாக அல் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். லா யுஜாவிலு தராகீஹிம், என்றாலும் அவர்கள் ஓதிய அந்த அல் குர்ஆன் அவர்களுடைய தொண்டைக்கு கீழால் இறங்காது. எம்ருகூன மினத்தீல் கமா எம்ருக்கு ஸஹ்மு மினர் ரமியா, வில்லில் இருந்து அம்பு எவ்வாறு பாய்ந்து செல்லுகிறதோ அதே போன்று அவர்கள் ஈமானை விட்டு மார்க்கத்தை விட்டு விரண்டோடுவார் என்று பூமான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் என்று சொன்னார். எந்த தொழுகை தொழுதாலும், எந்த இபாதத்தை செய்தாலும், எந்த வணக்கம் புரிந்தாலும்
அது அல்லாஹ்வின் தூதருடைய நேசத்தை கொண்டு ஏற்படவில்லை என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை சூசகமாக பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அந்த நேசத்தை பெற்றவர்கள், அந்த அகமியத்தை பெற்றவர்கள் தான் இறை நேசர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். இவர்களை கரம் பிடிக்கும் காலமெல்லாம், இவர்களை கண்ணியப்படுத்தும் காலமெல்லாம் நாங்கள் கண்ணியமாக இருப்போம். அவர்களை தூற்றும் காலமெல்லாம் நாங்கள் தூற்று போய் கொண்டே இருப்போம். எத்தனையோ வரலாறுகளை நாம் கண் முன்னாலே கண்டு இருக்கிறோம் அல்லவா? வழிமார்களை நிந்தித்தவர்கள் அடையாளம் கூட இல்லாமல் ஆக்கி அல்லாஹ் நம் கண் முன்னே காட்டினான் என்று சொன்னால் இதனை விட பெரிய ஒரு அற்புதம் நமக்கு தேவையில்லை. எனவே வல்லோனாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ எல்லா ஒரு நேசர்களுடைய பயிலு பரக்கத்துகளையும் பெற்று நல்ல கூட்டத்தில் வாழ்வதற்கு அமைவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله